சட்டப்பேரவையின் இன்றைய கேள்வி நேரத்தில் திருப்பூர் மாநகராட்சியில் 55 டன் அளவுக்கு குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசி பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அதை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக உறுப்பினர் ஜெயக்குமார் வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் KN நேரு தான் உறுப்பினர் ஜெயக்குமாரைத்தான் தேடிக் கொண்டிருப்பதாகவும் திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை எங்கும் கொட்ட முடியாமல் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் இடம் ஒதுக்கி கொடுத்தால் காம்பவுண்டு சுவருடன் குப்பை கிடங்கு அமைக்க அரசு தயாராக இருப்பதாகவும் விரைவில் கோவையில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் அந்த திட்டப்பணிகள் நிறைவடைந்ததும் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பேரவைத் தலைவர் அவர்களே, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உசிலம்பட்டி நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. அது விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அந்த பேருந்து நிலையத்தில் கட்டிடத்தில் அம்மா உணவகம் கட்டிட அமைப்பு இல்லை. எனவே புதிய பேருந்து நிலையம் திறக்கின்ற பொழுது அம்மா உணவகத்துக்கான கட்டமைப்பை உருவாக்கி அம்மா உணவகமும் அதில் திறக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உசிலம்பட்டி நகராட்சிக்கு ஒட்டி இருக்கிற பகுதி ஒன்றியத்திற்கு சொந்தமான பகுதி. அதிலே அவர்கள் தரைக்கடை போட்டு அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றியத்திலிருந்து கேட்டிருக்கிறோம், நகராட்சியினுடைய வளர்ச்சிக்காக அந்த இடத்தை கேட்டிருக்கிறோம். அது பரிசீலனையில் இருக்கிறது. அம்மா உணவு வேண்டும் என்று சொன்னால் இடம் இருக்குமானால் உடனடியாக அதை ஆரம்பித்துக் கொடுப்பதிலே ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. எல்லா இடங்களிலும் செய்யலாம். அதில் ஒன்று. மாண்புமிகு உறுப்பினர் KN விஜயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருப்பூர் மாநகராட்சி பகுதியிலே கிட்டத்தட்ட 60 வார்டு உள்ளன. அந்த மாநகராட்சி பகுதியிலே தினமும் 650 டன் குப்பை சேகரிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த 40 நாட்களாக கிட்டத்தட்ட 25,000 டன்னுக்கு மேல் தேங்கியுள்ளது. அந்த தேங்கியுள்ள பகுதியிலே எல்லா பகுதியிலும் துர்நாற்றம் ஏற்படுகிறது. தீயை வைத்து விடுகிறார்கள். பல பிரச்சனைக்கு பொதுமக்கள் இடையூறாக உள்ளது. ஆகவே திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் தேங்கியுள்ள குப்பைகளை எப்பொழுது அகற்றப்படும்? கிட்டத்தட்ட 55,000 கோடி ஈட்டி தருகிற திருப்பூர் மாநகர பகுதியில் குப்பையை எப்ப எடுக்கப்படும்? அதுதான் பல பகுதியில் தேங்கி கிட்டத்தட்ட 40,000 டன்னுக்கு எடுப்பார் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விஜயகுமாரை ரொம்ப நேரம் நான் தேடிட்டு இருக்கேன். நாங்க எந்த வேலை செய்யறதுக்காவது நீங்க அனுமதிக்கிறீங்களா? நாங்க சொந்தமா இடம் வாங்கி நாங்க அந்த இடத்துல குப்பை கொட்டுறோம். 17 ஏக்கர் 20 ஏக்கர்னு சொல்லி அதுக்காக பணமும் அரசாங்கம் செலவு செய்ய தயாராக இருக்கிறது. அந்த குப்பையை அந்த இடத்துல வந்து கொட்டாதீங்கன்னு அங்க இருக்கிறவங்க பிரச்சனை பண்றாங்க. சரி, அரசாங்கத்தில் இருக்கிற கல்குவாரியில் அதை போய் கொட்டலாம் அப்படின்னு சொல்லி போனா அந்த பகுதியில் இருக்கிறவங்க நம்ம பெருந்துறை பகுதியை சேர்ந்தவங்க இது எங்க தொகுதி, இங்க வரக்கூடாதுன்றாங்க. மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் அங்க இருக்காரு. சாமிநாதன் அதுக்காக இடமெல்லாம் பார்த்து நான் அவர்கிட்ட சொன்னேன், பெரிய பிரச்சனையா இருக்குது, ரொம்ப நேரம் நீங்க அரசாங்கம் எந்த செலவு வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறோம், இடம் மட்டும் பார்த்து கொடுங்கள். நகரத்தை விட்டு 15 கிலோமீட்டர் தள்ளி கூட இடம் இருந்தால் கூட கொடுங்கள். நாங்கள் வாங்கி அந்த இடத்துல காம்பவுண்ட் போட்டு கட்டுவதோடு மட்டுமல்ல, கோவையிலே குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் தயாரிக்கப்படுகிறது. அதை திருப்பூரிலிருந்தே தொடங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் தயாராக இருக்கிறது. ஆனால் நீங்க இங்க வந்து கேட்குறீங்க, ஏன் குப்பையை அள்ளுறன்னு. நாங்கள் அள்ளுறோம், எங்க கொட்டுறதுன்னு நீங்க இடம் சொல்லுங்க. எங்கே போனாலும் கொட்ட விட மாட்டேங்கிறீங்க. எங்க அவர் சாமிநாதன் அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு, பெருந்துறை அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு. நீ பதில் சொல்லு. எல்லாம் வந்து அவர் ஒன்றுதான் கைத்துட்டார், சொல்லுப்பா. எனவே எனக்கு நகரத்தை தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி கூட நாங்கள் வைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். அதுவும் கொஞ்ச காலத்துக்கு தான். ஒரு 200 கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டத்தை உருவாக்குவதற்கு. அது சென்னை, கோவை, மதுரை 3 இடங்களில் இப்போது நடைபெறுகிறது. அதை கூட முதல்ல திருப்பூரிலிருந்து ஆரம்பிக்க கூட அரசாங்கம் தயாராக இருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.